ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆடு குட்டி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு குட்டி போட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆட்டுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்குட்டியோட நெகத்தை கிள்ளி விடணும். அது ஏன் கிள்ளி விடணும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி வளர வளர அந்த நெகம் வந்து தட்ட ஆரம்பிக்கும். ஆட்டுக்கு வந்து கரெக்டாக நடக்க முடியாது. அதனால தான் அந்த வேலையை நம்ம ஸ்டார்டிங்லேயே செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட மூக்கில் வாயில் ஒரு விதமான திரவம் இருக்கும். நம்ம அதை எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியோட மூக்கில் நம்மளோட வாயை வச்சு லேசாக ஊதுனோம்னா அந்த திரவம் எல்லாமே வாய்க்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கையை விட்டு எடுத்தோம்னா அந்த திரவமெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட்டுக்குட்டிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி போட்ட ஆட்டோட மடி, அதாவது மார்பு பகுதியை வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக பால் கறந்து பார்க்கணும். அந்த பால் வந்து பிசு பிசு தன்மையாக, அதாவது கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பாலை வந்து ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பாலை முழுமையாக நல்லா கறந்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயாவது தென்னை மரத்துக்கு அடியில், அப்படி இல்லைன்னா வாழை மரத்துக்கு அடியில் கால் படாத இடத்துல ஊற்றிட்டு மண் போட்டு மூடிடலாம். அந்த பாலை வந்து ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்தோம்னா ஆட்டுக்குட்டிக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால அந்த பாலை கொடுக்க வேண்டாம். அப்படி நம்ம பால் கறக்கும்போது பால் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாலை வந்து நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடு குட்டி போட்டு 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஆடு வந்து செத்த போட்டுரும். அதாவது நஞ்சு பைன்னு சொல்லுவாங்க. அதை போட்டதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு துணியில் சுற்றி ஏதாவது பால் சுரக்கிற மரத்தில் கட்டி வச்சிடணும். ஏன் இப்படி பால் சுரக்கிற மரத்தில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குமே நல்லா பால் சுரக்கும். அதனால தான் அந்த மாதிரி பால் சுரக்கிற மரத்தில் கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடை குளிக்க வைக்கிறது. நல்லா சுடுதண்ணி காய வச்சு ஆடை வந்து நல்லா குளிப்பாட்டி விடணும். மழை காலத்தில் குட்டி போட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடை ஃபுல்லாக குளிப்பாட்ட வேண்டாம். இடுப்பு பகுதிக்கு கீழே தண்ணி ஊற்றி குளிப்பாட்டினா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆடுக்கு வந்து குட்டி போட்ட இடத்துல புண்ணாயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, மஞ்சள் தூளும் வேப்பெண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டோம்னா புண்ணு சீக்கிரமாகவே ஆறிடும். ஆட்டுக்குமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி வேப்பெண்ணெயும் மஞ்சள் தூளும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால ஈக்கள் வந்து உட்காராமல் இருக்கும். ஈக்கள் வந்து புண்ணில் உட்காந்துச்சுன்னா புழு வைக்க ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் ஆட்டுக்குமே ரொம்ப சிரமமாக போயிடும். ஆடு வந்து ரொம்பவே இளைச்சி போயிடும், மேயறதுக்கு போகாது. ஆடோட கண்டிஷன் வந்து ரொம்ப வீக்காக ஸ்டார்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வேலைகள் இவ்வளோ தான். ஆடு குட்டி போட்டுச்சுன்னா இந்த ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அவங்களுடைய வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மேலும் மேலும் ஆடு கோழி வளர்ப்பு சமையல் குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.